ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 7/4/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு தபஸ்வி மூர்த்தி, தியாக மூர்த்தி மற்றும் விதாதாவாக இருப்பவரே விஸ்வ ராஜ்ய அதிகாரி. தபஸ்வி மூர்த்தி, தியாக மூர்த்தி மற்றும் விதாதாவாக, அதாவது உலகத்தை உருவாக்குபவராக இருப்பவரே விஸ்வராஜ்ய அதிகாரி. இன்று ஆன்மீக விளக்கு தன்னுடைய ஆன்மீக விட்டில் பூச்சிகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைத்து ஆன்மீக விட்டில் பூச்சிகள் விளக்கோடு சந்திப்பை கொண்டாடுவதற்காக நாலாபுரங்களில் இருந்தும் வந்தடைஞ்சிட்டீங்க. ஆன்மீக விட்டில் பூச்சிகளினுடைய அன்பை ஆன்மீக விளக்கு அறியும் மற்றும் ஆன்மீக விட்டில் பூச்சிகள் அறிவாங்க. அனைத்து குழந்தைகளுடைய உள்ளத்தினுடைய அன்பானது கவர்ச்சி செஞ்சு இந்த அலௌகீக சந்திப்புக்கு அனைவரையும் அழைச்சி வந்துருச்சு அப்படின்னு பாப்தாதா அறிந்திருக்கிறாங்க. இந்த அலௌகீக சந்திப்பை அலௌகீக குழந்தைகள் அறிவாங்க மற்றும் தந்தையும் அறிவாங்க. உலகத்தினர் இந்த சந்திப்பை அறியாத வண்ணம் குப்தமாக நடைபெறுது. ஆன்மீக சந்திப்புக்காக சென்று கொண்டு இருக்கிறோம் என்று ஒருவேளை யாரிடமாவது சொன்னீங்க அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க? இந்த சந்திப்பானது எப்பொழுதும் செல்வந்தர் ஆக்கக்கூடிய சந்திப்பு. இந்த பரமாத்ம சந்திப்பானது சர்வ பிராப்தி சுரூபமானவராக ஆக்கக்கூடியது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய உள்ளத்தின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவருடைய மனமும் அன்பு கடலின் அலைகளில் ஆடிக்கொண்டிருக்குது. அன்பானது தடைகளை அழிக்கக்கூடியவராக ஆக்கி மதுபனிவாசியாக ஆக்கிடுச்சு அப்படிங்கிறத பாப்தாதா பார்த்து கொண்டும் இருக்கிறாங்க மற்றும் அறிந்தும் இருக்கிறாங்க. அனைவருடைய அனைத்து விஷயங்களும் அன்புல முடிவடைஞ்சிடுச்சு. எவரடியினுடைய ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது, அதாவது எப்பொழுதும் தயார் நிலையில இருக்கிற அந்த ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. எவர் ரெடி ஆகிட்டீங்க இல்லையா? இந்த இனிமையான நாடகத்துல இனிமையான நடிப்பை பார்த்து பாப்தாதா மற்றும் பிராமண குழந்தைகள் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்பு இருக்குது அப்படின்னா அனைத்து விஷயங்களும் சுலபமானதாக தோன்றும் மற்றும் அன்பானதாகவும் தோன்றும். என்ன நாடகம் உருவாகி இருக்குதோ அது ஆகா டிராமா ஆகா. எத்தனை முறை இவ்வாறு ஓடி ஓடி வந்திருக்கீங்க? ரயிலில் வந்திருக்கீங்களா அல்லது சிறகுகளால் பறந்து வந்திருக்கீங்களா? எங்கு உள்ளம் இருக்குதோ அங்கு சாத்தியமாக்க முடியாதது கூட சாத்தியமாகிறது அப்படிங்கிறத இதுதான் சொல்லப்படுது. அன்பு சொரூபம் காண்பிக்கப்பட்டது. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? இதுவரை என்ன நடந்ததோ அது சிரேஷ்டமானதாக இருக்குது மற்றும் சிரேஷ்டமானதாக இருக்கும். இப்போ சமயத்தினுடைய அனுசாரம் சர்வ சிநேகி சர்வ சிரேஷ்ட குழந்தைகளிடமிருந்து பாப்தாதா விசேஷமாக வேறு என்ன விரும்புகிறாங்க? முழு சீசனிலும் அவ்வப்பொழுது சமிச்சை கொடுக்குறாங்க. இப்போ அந்த சமிச்சைகளை பிரத்யட்ச ரூபத்தில் பார்ப்பதற்கான சமயம் வந்துட்டு இருக்குது. நீங்க அன்பான ஆத்மாக்கள் ஆவீங்க, சகயோகி ஆத்மாக்கள் ஆவீங்க, சேவாதாரி ஆத்மாக்களும் ஆவீங்க. இப்போ மகா தபஸ்வி ஆத்மாக்கள் ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க. தங்களுடைய முழு சொரூபத்தின் தபஸ்யாவின் ஆன்மீக ஜுவாலையினால அனைத்து ஆத்மாக்களையும் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கும் மகான் காரியத்தை செய்யும் சமயம் இது. ஒருபுறம் இரத்த ஆறு ஓடும் விளையாட்டின் அலை அதிகரிச்சிட்டு இருக்குது. அனைத்து ஆத்மாக்களும் தங்களை ஆதரவற்றவர்களாக அனுபவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இத்தகைய சமயத்தில் ஆதரவினுடைய அனுபவத்தை செய்விக்க நிமித்தமானவங்க மகா தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் தான். நாலாபுரங்களிலும் இந்த தபஸ்வி சொரூபம் மூலம் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக அமைதியினுடைய அனுபவத்தை செய்விக்கணும். முழு விஸ்வத்தினுடைய ஆத்மாக்கள் இயற்கையினால, வாயு மண்டலத்தால, மனித ஆத்மாக்களால, தங்களது மனதினுடைய பலவீனங்களால, உடலால நிம்மதியற்று இருக்கிறாங்க. அத்தகைய ஆத்மாக்களுக்கு சுகமான அமைதியான ஸ்திதியை ஒரு வினாடி
அனுபவம் செய்வித்தீங்களா கூட உங்களுக்கு உள்ளத்திலிருந்து அடிக்கடி நன்றி சொல்லுவாங்க. நிகழ்கால சமயத்தில் குழுவாக ஒருமித்த ரூபத்தில் ஸ்வலா சொரூபத்தினுடைய அவசியம் இருக்குது. இப்போ விதாதாவினுடைய குழந்தைகள் விதாதா சொரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு நேரமும் கொடுத்துக்கிட்டே போங்க. துண்டிக்கப்படாத மகான் நங்கூரம் போடுங்க. ஏன்னா ராயல் பிச்சைக்காரர்கள் அநேகர் இருக்கிறாங்க. பணம் கேட்டு யாசிப்பவர்கள் மட்டும் யாசகர்கள் கிடையாது. ஆனால் மனதால் யாசிப்பவர்கள் அநேக விதமாக இருக்கிறாங்க. அப்பிராப்தியான ஆத்மாக்கள் ஒரு துளி பிராப்தியின் தாகத்தோடு அநேகர் இருக்கிறாங்க. ஆகையினால இப்போ குழுவாக ஒருமித்த ரூபத்தில் விதாதா நிலையின் அலையை பரப்புங்க. எந்த பொக்கிஷத்தை சேமிப்பு செஞ்சிருக்கீங்களோ அதை மாஸ்டர் விதாதாவாகி எவ்வளோ கொடுத்துக்கிட்டே செல்வீங்களோ அந்த அளவு நிறைந்து கொண்டே போகும். எவ்வளோ கேட்டிருக்கீங்க, இப்போ செய்வதற்கான சமயம். தபஸ்வி மூர்த்தி அப்படின்னா தபஸ்யா மூலம் சாந்தி சக்தியினுடைய கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வது அப்படின்னு அர்த்தம். தபஸ்வி மூர்த்தி அப்படின்னா தபஸ்யா மூலமாக சாந்தி சக்தியினுடைய கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரவி கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வது. சுயம் தான் மட்டும் நினைவு சொருபமாகி சக்தி சேனையோடு சந்திப்பு செய்வது என்பது வேறு. ஆனால் தபஸ்வி சொரூபமானது பிறருக்கு கொடுக்கக்கூடிய சொரூபம். எப்படி சூரியன் உலகத்துக்கு வெளிச்சத்தினுடைய மற்றும் அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவத்தை செய்விக்குதோ அதே மாதிரி மகான் தபஸ்வி ரூபத்தின் மூலம் பிராப்திகளினுடைய கிரணங்களுடைய அனுபவத்தை செய்வித்திடுங்க. இதற்காக முதல்ல சேமிப்பு கணக்கை அதிகரிங்க. நினைவின் மூலம் மற்றும் ஞான சிந்தனை மூலம் தன்னை சிரேஷ்டமாக ஆக்கிட்டேன், மாயாவை வென்றவராக வெற்றியாளராக தன்னை ஆக்கிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் குஷி அடைஞ்சிட வேண்டாம். ஆனால் அனைத்து பொக்கிஷங்களையும் முழு நாளும் எத்தனை பேருக்கு விதாதாவாகி அழிச்சிங்க? அனைத்து பொக்கிஷங்களையும் ஒவ்வொரு நாளும் காரியத்தில் ஈடுபடுத்தினீங்களா அல்லது சேமிப்பை மட்டும் பார்த்து குஷி அடைஞ்சிட்டு இருக்கீங்களா? குஷிங்கிற பொக்கிஷம், சாந்திங்கிற பொக்கிஷம், சக்திகள் என்ற பொக்கிஷம், ஞானம் என்ற பொக்கிஷம், குணங்கள் என்ற பொக்கிஷம், சகயோகம் கொடுக்கும் பொக்கிஷம் ஆகியவற்றை எவ்வளவு பிறருக்கு கொடுத்திருக்கிறேன், அதாவது எவ்வளவு அதிகரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சார்ட் இப்போ வைங்க. இதன் மூலமாக தினமும் எழுதும் பொதுவான சார்ட் தானாகவே சிரேஷ்டமானதாக ஆயிடும். இப்போ என்ன சார்ட் வைக்கணும் அப்படிங்கிறது புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. விஸ்வ கல்யாணக்காரியாக ஆவது தபஸ்வி சொரூபத்தினுடைய சார்ட். ஆகையினால எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சீங்க? சுயத்துக்கு நன்மை செய்வதிலேயே சமயம் கடந்து கொண்டு இருக்குதா? சுயத்துக்கு நன்மை செய்வதற்கான சமயம் அதிகம் கடந்துடுச்சு. இப்போது விதாதா ஆவதற்கான சமயம் வந்துருச்சு. ஆகினால பாப்தாதா மீண்டும் சமயத்தினுடைய சமிச்சை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இப்பொழுது வரை கூட விதாதா நிலையினுடைய அனுபவம் செய்யலை அப்படின்னா அநேக பிறவிகள் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆவதற்கான பதமாபதம் பாக்கியத்தை அடைய முடியாது. ஏன் அப்படின்னா விஸ்வராஜன் விஸ்வத்தினுடைய தாய் தந்தை விதாதாவாக இருப்பாங்க. இப்போதைய விதாதா நிலையின் சமஸ்காரம் அநேக பிறவிகளுக்கு பிராப்தியை அடை வைத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை இப்பொழுது வரை பெறக்கூடிய சமஸ்காரம், அதாவது ஒரு ரூபத்தில் இருந்தால் கூட, அதாவது பெயர் பெற வேண்டும், மதிப்படைய வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு விதமான பெறக்கூடிய சமஸ்காரம் இருந்தால் கூட அது விதாதாவாக ஆக விடாது. தபஸ்யா சொரூபம் அப்படின்னா பெறக்கூடிய சமஸ்காரத்தின் தியாக மூர்த்தி நிலை. தபஸ்யா அப்படின்னா பாபா சொல்றாங்க பெறக்கூடிய சமஸ்காரத்தின் தியாக மூர்த்தி நிலை. இந்த எல்லைக்கு உட்பட்ட பெறக்கூடிய நிலையானது தியாக மூர்த்தி தபஸ்வி மூர்த்தியாக ஆகவிடாது. ஆகையினால தபஸ்வி மூர்த்தி அப்படின்னா எல்லைக்கு உட்பட்ட ஆசை அப்படின்னா என்னென்ன அறியாத ரூபம். யார் பெறுவதற்கான சங்கல்பம் செய்கிறாங்களோ அவங்க அல்ப காலத்துக்காக பெறுறாங்க, ஆனால் சதா காலத்துக்காக இழக்கிறாங்க. ஆகையினால பாப்தாதா அடிக்கடி இந்த விஷயத்துக்கான சமிச்சை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க.
தபஸ்வி ரூபத்தில் இந்த அல்பகால ஆசையே விசேஷமான தடை ரூபமாக இருக்குது. ஆகையினால இப்போ விசேஷமா தபஸ்யாவினுடைய பயிற்சி செய்யணும். சமம் ஆவதற்கான இந்த சான்று அளிக்கணும். அன்பிற்கான சான்று அளிச்சிட்டீங்க, இது மகிழ்ச்சியான விஷயம். இப்போ தபஸ்வி மூர்த்தி ஆவதற்கான சான்று அளிச்சிடுங்க, புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பல வகையான சமஸ்காரங்கள் இருந்த போதிலுமே இந்த விதாதா நிலையினுடைய சமஸ்காரம் பிற சமஸ்காரங்களை அழிச்சிட்டோம். ஆகினால இப்போ இந்த சமஸ்காரத்தை வெளிக்கொணருங்க. எப்படி மதுபனத்துக்கு ஓடோடி வந்து சேர்ந்துடுறீங்களோ அதே மாதிரி தபஸ்வி ஸ்திதியினுடைய இலக்கை நோக்கி ஓடுங்க. நல்லது, உங்களுக்கு நல்வரவு. இப்பொழுது விநாசம் ஆகிவிட போவது போல அனைவரும் ஓடிட்டாங்க. என்ன செஞ்சாங்களோ என்ன நடந்ததோ அது பாப்தாதாவுக்கு பிடித்தமானதாகவே இருக்குது. ஏன்னா குழந்தைகள் அன்புக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மற்றவர்களும் கூட வந்து கொண்டு இருக்கிறாங்க என்பதை யோசிக்கலை. உண்மையான கும்பமேளா இங்கு நடந்தது. அனைவரும் இறுதியான சந்திப்பு செய்வதற்காக, இறுதியான முழுக்கு போடுவதற்காக வந்திருக்கீங்க. அனைவரும் சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஆகினால சந்திப்பினுடைய விதி எவ்வாறு இருக்கும் என்று யோசித்தீர்களான்னு பாபா கேட்குறார். இந்த தன் உணர்வில் இருந்தும் கடந்துட்டீங்களா? இடத்தை பார்க்கல, முன்பதிவை பார்க்கல. இனிமேல் ஒரு பொழுதும் முன்பதிவு செய்ய முடியல என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நாடகத்தில் இது கூட ஒரு ஒத்திகையாக ஆயிடுச்சு. சங்கமயுகத்தில் நம்முடைய ராஜ்யம் கிடையாது, சுயராஜ்யம் இருக்குது. ஆனால் நிலத்தின் மீது ராஜ்யம் கிடையாது. பாப்தாதாவுக்கு அவர்களுக்கென்ற ரதம் கிடையாது. இது அந்நிய உடல். ஆகையினால சமயம் அனுசாரம் இந்த சீசன் புது விதியை ஆரம்பம் செய்வதற்கான சீசனாக ஆயிடுச்சு. இங்கேயோ தண்ணீருக்காகவும் யோசித்து கொண்டு இருக்கீங்க, அங்கேயோ அருவிகளில் குளிப்பீங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ, பாப்தாதா அன்பின் மறுமொழியாக அன்போடு வரவேற்கிறாங்க. இறுதி தேர்வுக்கு முன்னதாக தயாராகுவதற்காக இப்போ விசேஷமாக சமயம் கொடுக்கப்பட்டிருக்குது. இறுதி தேர்வுக்கு முன்னாடி சமயம் கொடுப்பாங்க, விடுமுறை கொடுப்பாங்க இல்லையா? பாப்தாதா அநேக ரகசியங்களோடு இந்த விசேஷமான சமயம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சில ரகசியங்கள் மறைமுகமானது, சில ரகசியங்கள் வெளிப்படையானது. ஆனால் விசேஷமாக ஒவ்வொருவரும் சதா புள்ளி வைக்கணும். அதாவது முடிந்து போன விஷயங்களை முடித்து விடுவதற்கான புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற அந்த கவனம் கொண்டு இருக்கணும். மேலும் பிந்து ஸ்திதியில், அதாவது புள்ளி ரூப ஸ்திதியில் நிலைத்திருந்து ராஜ்ய அதிகாரியாக ஆகி காரியம் செய்யணும். அனைத்து பொக்கிஷங்களினுடைய பிந்து நீங்கள் அனைவருக்காகவும் விதாதாவாக ஆகி, சிந்து ஆகி, அதாவது கடலாகி அனைவரையும் நிறைந்தவராக ஆக்கணும். எனவே பிந்து மற்றும் சிந்து ஆகிய இந்த இரண்டு விஷயங்களை விசேஷமாக நினைவில் வைத்து சிரேஷ்டமான சான்றிதழ் பெறணும். எப்பொழுதும் சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய வெற்றினால முன்னேறி கொண்டே இருக்கணும். பிந்து ஆகணும், சிந்து ஆகணும் என்பதுவே அனைத்து குழந்தைகளுக்காகவும் வரதாதா அளிக்கும் வரதானம் ஆகும். பாபா அளிக்கக்கூடிய வரதானம் பிந்து ஆகணும், சிந்து ஆகணும். வரதானத்தை பெறுவதற்காக ஓடோடி வந்திருக்கீங்க இல்லையா? இந்த வரதாதாவினுடைய வரதானத்தை நினைவில் வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. நாலாபுறங்களிலும் இருக்கிற அனைத்து சிநேகி சகயோகி குழந்தைகளுக்கு, சதா தந்தையின் கட்டளைப்படி நடக்கும் ஆக்ஞாக்காரி குழந்தைகளுக்கு, சதா பரந்த உள்ளம், பெரிய உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்கக்கூடிய மகான் புண்ணிய ஆத்ம குழந்தைகளுக்கு, சதா தந்தைக்கு சமம் ஆவதற்கான ஊக்கம் உற்சாகத்தோடு பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, விதாதா வரதாதா அனைத்து பொக்கிஷங்களின் கடலான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. தங்களை பதமாபதம் பாக்கியவான் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கொடுக்கக்கூடிய தந்தை அந்தளவு கொடுக்குறாங்க.
ஆனால் ஒரு பிறவிக்கு பாக்கியவான் ஆகவே செய்கிறீங்க. ஆனால் அநேக பிறவிகள் வரை இந்த அழிவற்ற பாக்கியம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்பேற்பட்ட அழிவற்ற பாக்கியத்தை எப்பொழுதாவது கனவிலாவது நினைத்தது உண்டா? சாத்தியம் ஆகாது என்று தோன்றியது இல்லையா? ஆனால் இன்று சாத்தியம் ஆயிடுச்சு. எனவே அத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்கள் நாம் என்ற இந்த குஷி இருக்குதான் பாபா கேட்குறாங்க. எப்பொழுதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குஷி மறைந்து விடவில்லை தானே? ஏன்னா தந்தை மூலம் குஷிங்கிற பொக்கிஷம் தினமும் கிடைத்துக்கிட்டே இருக்குது. ஒரு பொருள் தினமும் கிடைக்குது அப்படின்னா அது அதிகரிக்கும். ஒருபோதும் குஷி குறைய முடியாது. ஏன்னா குஷிகளினுடைய கடல் மூலம் கிடைத்து கொண்டே இருக்குது. இது குறையாதது. ஒரு பொழுதும் எந்த விஷயத்தினுடைய கவலையிலும் இருப்பவர்கள் நீங்கள் இல்லை. சொத்து என்ன ஆகும், பரிவாரம் என்ன ஆகும், இந்த கவலை கூட கிடையாது. கவலையற்றவர்கள் ஆவீங்க. பழைய உலகம் என்ன ஆகும், பரிவர்த்தனை ஆகும் இல்லையா? பழைய உலகத்தில் எவ்வளவுதான் சிரேஷ்டமானதாக இருந்தாலும் அனைத்தும் பழையவைதான். ஆகினால கவலையற்றவராக ஆகிட்டீங்க. இன்று இருக்கின்றோம், நாளை இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியவில்லை அப்படிங்கிற இந்த கவலையும் இல்லை. என்ன நடக்குமோ நல்லதே நடக்கும். பிராமணர்களுக்கு அனைத்தும் நல்லதே, கெட்டது எதுவுமே இல்லை. நீங்களோ ஏற்கனவே ராஜாவாக இருக்கீங்க. இப்பொழுதும் ராஜா, எதிர்காலத்திலும் கூட ராஜா. எப்பொழுதும் ராஜாவாக இருக்கீங்க அப்படின்னா கவலையற்றவர்களாகவும் ஆகிட்டீங்க. உங்களுடைய ராஜ்யம் அப்பேற்பட்டது, யாருமே அதை பறிக்க முடியாது. எந்த துப்பாக்கியை கொண்டும் ராஜ்யத்தை பறிக்க முடியாது. இந்த குஷி சதா இருக்கணும் மற்றும் பிறருக்கும் கூட கொடுத்து கொண்டே போங்க. பிறரையும் கூட கவலையற்ற ராஜாவாக ஆக்குங்க. நல்லது. அடுத்து பாபா சொல்கிறாங்க, பாபா கேட்குறாங்க, சதா தங்களை தந்தையினுடைய நினைவின் குடை நிழலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களாக அனுபவம் செய்கிறீங்களா? இந்த நினைவு அப்படிங்கிற அந்த குடை நிழல் அனைத்து தடைகளில் இருந்தும் பாதுகாக்குது. எந்த விதமான தடையும் குடை நிழலுக்குள்ளே இருப்பவர்களிடம் வரவே முடியாது. குடை நிழலுக்குள்ளே இருக்கிறவங்க நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாளர்கள். இத்தகையவர்களாக ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. குடை நிழலில் இருந்து ஒருவேளை சங்கல்பம் அப்படிங்கிற அந்த கால் கூட வெளியே வைத்தாலும் மாயை சண்டை போடும். எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் குடை நிழலுக்குள்ளே இருப்பவர்களுக்கு கடினத்திலும் கடினமான விஷயம் கூட சுலபமானதாக ஆகும். மலை போன்ற விஷயங்கள் பஞ்சு போல அனுபவம் ஆகும். இது குடை நிழலினுடைய அற்புதம். அத்தகைய குடை நிழல் கிடைக்கும் பொழுது என்ன செய்யணும்? அல்ப காலத்துக்கான எந்த கவர்ச்சி ஆகட்டும், ஆனால் இந்த குடை நிழலுக்கு வெளியில் வந்தால் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆகையினால அல்பகால கவர்ச்சியையும் அறிந்திருக்கீங்க. இந்த கவர்ச்சியில் இருந்தும் எப்பொழுதும் விலகி இருக்கணும். எல்லைக்கு உட்பட்ட பிராப்தி இந்த ஒரு பிறவியில் முடிஞ்சிடும். எல்லையற்ற பிராப்தி சதா கூடவே இருக்கும். ஆகையினால எல்லையற்ற பிராப்தியை அடையக்கூடியவங்க, அதாவது குடை நிழலில் இருக்கக்கூடியவங்க விசேஷ ஆத்மாக்கள், சாதாரணமானவங்க கிடையாது. இந்த நினைவு சதா காலத்துக்கும் சக்திசாலியாக ஆக்கிடும். யார் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்களோ அவங்க எப்பொழுதும் குடைநிழலுக்கு உள்ளே இருப்பாங்க. நினைவுதான் குடைநிழல் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த குடைநிழலில் இருந்து சங்கல்பம் என்ற கால் மட்டும் வெளியில் வந்தால் கூட மாயை வந்துவிடும். இந்த குடைநிழல் மாயையை எதிரில் வரவிடாது. குடைநிழலுக்குள் வருவதற்கான சக்தி மாயையிடம் கிடையாது. குழந்தை ஆவது அப்படின்னா குடை நிழலில் இருப்பது. குழந்தை ஆவது அப்படின்னா குடை நிழலில் இருப்பது. சதா குழந்தைகளை குடை நிழலுக்குள் வைப்பது கூட தந்தையினுடைய அன்பு தான். செல்ல குழந்தைகளாக ஆகிட்டீங்க. குடை நிழல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற இந்த விசேஷமான வரதானத்தை நினைவில் வைக்கணும். குடை நிழல் கிடைச்சிருச்சுங்கிற இந்த விசேஷமான வரதானத்தை நினைவில் வைக்கணும். இந்த வரதானம் சதா முன்னேற்றி கொண்டே இருக்கும். விடைபெறக்கூடிய சமயத்தில் பாப்தாதா சொல்கிறாங்க, அனைவரும் விழித்து கொண்டு இருக்கீங்க. உங்களுடைய பக்தர்கள் கண் விழிக்கிறாங்க அப்படின்னா பக்தர்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க இஷ்ட தேவதைகள் தானே. இங்கே இஷ்ட தேவதைகள் கண் விழிக்கிறீங்க. ஆகையினால பக்தர்கள் பின்பற்றாங்க. அனைவரும் கண் விழித்திருக்கீங்க அப்படின்னா
தங்களது கணக்கில் வருமானத்தை சேமித்து இருக்கிறீங்க. கண் விழித்திருக்கீங்க அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தங்களது கணக்கில் வருமானத்தை சேமிச்சிருக்கீங்க. இன்றைய இரவு வருமானம் செய்யும் சீசனுடைய இரவாக ஆயிடுச்சு. எப்படி வருமானம் செய்வதற்கான சீசன் அப்படின்னா அந்த சீசனில் கண் விழிச்சிருப்பாங்க. இது வருமானத்துக்கான சீசன். ஆகையினால விழித்தல் என்றால் சம்பாதித்தல் என்று அர்த்தம். விழித்தல் என்றால் சம்பாதித்தல் என்று அர்த்தம். ஒவ்வொருவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப சேமிச்சிருக்கீங்க. மேலும் சேமித்தவற்றை மகாதானியாகி பிறருக்கும் கொடுத்து கொண்டே இருங்க. மேலும் தானும் அநேக பிறவிகளுக்கு சாப்பிட்டு கொண்டே இருங்க. இப்பொழுது அனைத்து குழந்தைகளுக்கும் பரமாத்மா சந்திப்பினுடைய பொன்னான வாய்ப்பினை, அதாவது கோல்டன் சான்ஸை, பொன்னான காலை வணக்கம் சொல்கிறாங்க. உண்மையில் பொன்னானது என்பதை விட வைரமான காலை வணக்கம். சுயம் நீங்களும் வைரம் ஆவீங்க, மற்றும் காலையும் வைரம் போன்றது, மற்றும் சேமிப்பும் வைரத்தையே செய்வீங்க. ஆகையினால அனைத்தும் வைரமே வைரமாக இருக்குது. ஆகையினால வைரமான காலை வணக்கம் சொல்கிறாங்க. பாபா இன்று வரதானம் கொடுக்குறாங்க, எண்ணங்களை கூட சோதனை செய்து வீணானவற்றின் கணக்கை முடிக்கக்கூடிய சிரேஷ்டமான சேவாதாரி ஆகுக. சிரேஷ்டமான சேவாதாரியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, எண்ணங்களை கூட சோதனை செஞ்சு வீணானவற்றினுடைய கணக்கை முடிக்கணும். யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சக்திசாலியாக இருக்குதோ அவங்களே சிரேஷ்டமான சேவாதாரி. யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சக்திசாலியாக இருக்குதோ அவங்க தான் சிரேஷ்டமான சேவாதாரி. ஒரு எண்ணம் கூட எதிலும் வீணாக ஆகக்கூடாது. ஏன்னா சேவாதாரி அப்படின்னாலே விஸ்வத்தின் மேடையில் நடிக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். சேவாதாரி அப்படின்னா விஸ்வத்தின் மேடையில் நடிக்கக்கூடியவங்க. முழு விஸ்வமும் உங்களை பின்பற்றுது. ஒருவேளை நீங்கள் ஒரு சங்கல்பத்தை வீணாக்கினாலும் தனக்காக மட்டும் வீணாக்கலை, ஆனால் அநேகருக்கு நிமித்தமாக ஆகிட்டீங்க. ஆகையினால இப்பொழுது வீணானவற்றினுடைய கணக்கை முடிச்சிட்டு சிரேஷ்டமான சேவாதாரியாக ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, சேவையினுடைய வாயுமண்டலத்தின் கூடவே எல்லையற்ற வைராகிய விருத்தியின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. சேவையின் வாயுமண்டலத்தின் கூடவே எல்லையற்ற வைராகிய விருத்தியின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.